மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான முதற்கட்ட கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளதால் திட்டமிடப்பட்ட 33 மாதங்களில் பணிகள் முடிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மதுரை தோப்பூரில் 222 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு 2018ஆம் ஆண்டு ஒப்புதல் அளித்தது. அறிவிப்பிற்கு பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் ஜப்பானின் ஜைகா நிறுவன உதவியோடு 1977 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகளை L&T நிறுவனம் செய்ய உள்ளது. இதனிடையே மருத்துவமனை நிர்வாகம் கட்டுமானத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசிடம் பெறாமல் இருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி மருத்துவமனை கட்டுமான திட்டத்திற்கான மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை எய்ம்ஸ் நிர்வாகம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையிடம் சமர்ப்பணம் செய்தது. இதன் பேரில் மே 10ஆம் தேதி எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான முதற்கட்ட கட்டுமான பணிகளை L&T நிறுவனம் தொடங்கியுள்ளது. 870 படுக்கை வசதி, 2160 கார்கள், 2090 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதியோடு 33 மாதங்களுக்குள் எய்ம்ஸ் வந்துவிடும் என தென் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கி உள்ளனர்.